ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி, ராசியிலே லாபஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் முதல் வாரத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும், ராசிநாதன் இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இம்மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்த தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே இம்மாதம் 2வது வாரத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்ய இருப்பதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய முதல் நாளிலே அவள் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படலாம். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய்வழி உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உறவினரிடையே இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை இம்மாதத்தினுடைய 2வது வாரத்தில் இருந்து விடுவதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். சூதாட்டத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால்
உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து எதிரிகளுடன் நட்புணர்வு ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார்கள். குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விழுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் ஆதாயத்தை பெறுவீர்கள். இருந்த போதும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து முற்பகுதியிலே புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரன் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதையும் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே புதன் பகவானும் அவருடன் இணைந்து பயணம் செய்ய இருப்பதாலும் தொழிலிலே ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம், உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். தொழிலில் இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் ஆதாயம் உண்டு. ஆனால் மூத்த சகோதர சகோதரன் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விரயஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.